அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம படிக்கிற தமிழ் பயான் புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சல், அலை, ரலி அப்படின்ட்டு சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அப்படியே வாசிக்கக்கூடாது, அதனுடைய முழுமையான வார்த்தையை சொல்லி தான் நம்ம வாசிக்கணும். அது என்னன்னாக்கா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறத சல்லுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை அப்படி சொல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ட்டு சொல்லணும். இன்னொன்று அலைன்னு கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, இப்போ மூசா அலை, ஈசா அலை, அதை நம்ம முழுமையாக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ட்டு சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரஹ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ப்ராக்கெட்டில். இது இமாமார்களுக்கு பின்னாடிலாம் வரும், அதாவது சஹாபாக்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கெலாம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா, இமாம் ஹனஃபி ரஹமத்துல்லா அப்படின்ட்டு தான் நம்ம வாசிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரலி அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க சஹாபாக்களுக்கு பின்னாடி. இது சஹாபா ஆண்களாக இருந்தாங்கன்னாக்கா ரலி அல்லாஹூ அன்ஹூ அப்படின்ட்டு சொல்லணும். இதே சஹாபிய பெண்மணிகளுக்கு பார்த்திங்கனாக்கா ரலி அல்லாஹூ அன்ஹா அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு அபுபக்கர் ரலி அல்லாஹூ அன்ஹூ, உமர் ரலி அல்லாஹூ அன்ஹூ அப்படி சொல்லணும். பெண்களுக்கு ஹத்திஜா ரலி அல்லாஹூ அன்ஹா, ஆயிஷா ரலி அல்லாஹூ அன்ஹா அப்படின்னு தான் நம்ம வாசிக்கணும்.